வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று கொண்டாந்துருக்கேன். கின்வா பொங்கல் எவ்வளோ ஹெல்தி ரெசிபின்னா நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா எத்தனை ப்ரோட்டீன் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தட்டில் கின்வா பொங்கல், பட்டாணி சுண்டல், கீரை கருமது பண்ணியிருக்கேன். கூட வெஜிடபிள்ஸ் கூட வச்சுருக்கேன். 4 பீஸ் வெள்ளரிக்காய், 4 பீஸ் கேரட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா ஆகும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 hour முன்னே கின்வா 1 கப்பு, 1/2 கப்பு பைத்தம் பருப்பை நெஞ்சு வைக்கணும். அதுக்கு மசாலா ஒரு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நாங்கள் கோர்ஸாக பேஸ்ட் பண்ணின்மே மிளகா, சீரா மிளகுது போட்டுட்டு கூட மொச்சக்காய் என்ன சொல்கிறா அவரமணி போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு ரவுண்ட் ஃப்ரை பண்ணி ஊற வச்சுருக்குமே கின்வா பின்ன பைத்தம் பருப்பு ஒரு ரவுண்டு வாட்டிட்டு ருச்சிக்கு தகுந்தபடி உப்பு போட்டுட்டு 4 கப்பு தண்ணி போடணும். எப்படி அளவுன்னா 1 கப்பு கின்வா, 1/2 கப்பு பைத்தம் பருப்பு, ஸோ 1.5 கப் ஆச்சு. ஸோ 4 கப்பு அளவுக்கு தண்ணி போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சூப்பராக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. பொங்கல் எப்பவும் உதுராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கணும். இப்போ குக்கர் மூடிட்டு 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். நான் சைடில் இங்கே மெந்தைக்கீரையிலே கருமது பண்ணிட்டுருக்கேன். கூட நான் பயிர் கூட சேர்த்துருக்கேன். மெந்தியம் கீரை பின்ன பயிரை குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். சாஃப்டாக வெந்திருக்கும் இல்லையா? இப்போ கருமதுக்கு திருமாறிட்டுருக்கேன். ஒரு வானல் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா போட்டு வெந்திருக்கிற கீரை பின்ன பயிரை போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கை திருவின தேங்காய் சேர்த்துட்டாக்கா சூப்பராக கருமது ரெடி ஆகிடும். டெய்லி லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி எல்லாம் கீரை சேர்த்துக்கணும். எப்போவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகும். அளவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துட்டாக்கா ஒரு சைடில் மெந்தைக்கீரை கருமது ரெடி ஆகிடுது. இன்னொரு சைடில் அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டு பச்சை மிளகா, மஞ்சப்பொடி சேர்த்து ராத்திரியே நெஞ்சிருந்தேன் நான் பட்டாணியை. அந்த பட்டாணியை காரத்தில் குக்கரில் வேக வச்சுருந்தேன். இப்போ அது பட்டாணி சுண்டல் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி சுண்டல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச். ஸோ சுண்டலுக்கு ஒரு 1/2 மூடி அத்தனை ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவில் சேர்த்துட்டாக்கா சூப்பர் சுண்டல் ரெடி. இப்போ பாருங்கள் குக்கர் விசில் கூட ப்ரெஷர் அடங்கியிருக்கு. இப்போ சாஃப்டாக சூப்பராக ஆயிருக்கு கின்வா பொங்கல். அதை 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கேன். கூடவே மெந்தைக்கீரை கருமது ப்ளஸ்ஸு சுண்டல், வெஜிடபிள்ஸில் வெள்ளரிக்காய் 4 பீஸு, 4 பீஸு கேரட் வச்சுருக்கேன். சூப்பர் ஹெல்தி ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாம் வரும் இதில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு சொல்லுங்க. கின்வாவில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என் வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். திருப்பியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர்.